அரசியல்ல எப்பயாச்சும் கூஸ்பம் மொமெண்ட் எல்லாம் நடக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது சினிமாக்கள்ல தான் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆனா இப்ப நடக்க போற சட்டமன்ற தேர்தலுக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் இல்ல, புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்துல பாஜகவால கைவிடப்பட்ட வேட்பாளர் ஒருத்தர், அதாவது அவருக்கு சீட் கொடுக்காம வேற யாருக்கோ கொடுத்துட்டாங்க போல. இதனால அந்த தொகுதி மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்க சுயேட்சையா நில்லுங்க, நாங்க ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தன்னால என்ன முடியுமோ எல்லாரும் காசு போட்டு அந்த தொகையில டெபாசிட் அமௌண்ட் கட்டி மனு தாக்கல் பண்ணியிருக்காரு அந்த சுயேட்சை வேட்பாளர். உங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு போறோம். அதுல என்னோட சிறிய ஒரு வேண்டுகோள் இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், உங்களால முடிஞ்ச ஒரு 10 ரூபாய், ரொம்ப இல்ல, ஒரு 10 ரூபாய் மட்டும் கொடுத்தீங்கன்னா அதை தான் நான் வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு பணமா கட்டி இன்னைக்கு நான் வேட்புமனு தாக்கல் பண்ண போறேன். ஏன்னா இந்த தேர்தல் உங்களுக்கு தெரியும், இது ஒரு வாழ்வா சாவா போராட்டம் மாதிரி. இந்த தேர்தல் எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்ல, நெடுங்காடு தொகுதி மக்களுக்கே இது ஒரு மகாபாரத போர் மாதிரி. இதுல நம்ம கண்டிப்பா ஜெயிச்சு வெற்றி பெற்றே ஆகணும். அது காலத்தின் கட்டாயம். அதனால இந்த தேர்தலில் நான் பணம் கட்டி நான் கண்டெஸ்ட் பண்றதுன்றது இல்ல, ஒரு நெடுங்காடு தொகுதி மக்களும் அவங்க பணத்தை போட்டு அவங்க தனித்தனியா தேர்தல் அளிக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இதை செய்யணும்ன்றதுதான் என்னோட விருப்பம்.